ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரெக்னன்சி டைம்ல நாம குடிக்கக்கூடிய சீரக கஷாயம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகத்தை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சீரகம் கருகக்கூடாது. சீரகம் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு நல்ல வாசனை வரும். அந்த டைமில் நாம் இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளராக ஊற்றுற இந்த தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு நல்லா வத்தி வர்ற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். சீரகம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு பாருங்க அதோட கலர் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு நான் சேர்க்க போறேங்க. நீங்க பனங்கற்கண்டும் சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்க கருப்பட்டி கூட ஒரு துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பனங்கற்கண்டு நம்மளுடைய உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும், அதனால தான் சேர்க்கிறோம். சீரகமும் நமக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இதுல அதிகமான இரும்பு சத்தும் இருக்கு. பனங்கற்கண்டு கருப்பட்டிக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நாட்டு சக்கரை சேர்க்க வேணாங்க, அது 2 இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெறும் சீரகத்தை மட்டும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம குடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஊற்றின 2 டம்ளர் தண்ணி அளவு 1 டம்ளர் அளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த சீரக கஷாயத்தை கர்ப்பிணி பெண்கள் குடிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எடுக்கக்கூடிய உணவு நிறைய பேருக்கு இந்த கர்ப்ப காலத்துல ஒரு மாதிரி அஜீரண கோளாறு இருக்கும், நெஞ்செரிச்சல், கொமட்டல், வாந்தி, இது மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம வாயு தொல்லை, மலச்சிக்கல் ப்ராப்ளமும் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த சீரக கஷாயத்தை நீங்க ரெகுலரா எடுத்துக்கும் போது நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவு உங்களுக்கு நல்லா செரிமானம் ஆகும். உங்களுக்கு வாயு தொல்லை இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது, இந்த வாந்தி, கொமட்டல் இதெல்லாம் நல்லாவே குறைஞ்சு வந்துடும். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. கடையில் அன்சால்டட் பட்டர் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த சீரக கஷாயம் நல்லா சூடாக இருக்கும் போதே பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக எந்த உணவையுமே ரொம்ப சூடாவோ இல்லை ரொம்ப ஜில்லுனோ எடுத்துக்க கூடாது. வெது வெதுப்பான சூடில் இருக்கும்போது எடுத்துக்கோங்க. இந்த சீரக கஷாயத்தையுமே நல்லா வெது வெதுப்பான சூடில் நல்லா ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி உட்காந்து நல்லா ரசிச்சு குடிங்க. இந்த சீரக கஷாயம் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த சீரக கஷாயத்தை கர்ப்ப காலத்துல ரெகுலரா எடுத்துக்கும் போது குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது சிலருக்கு பால் சுரப்பு அதிகமா இல்லாம இருக்கும். இதை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு பால் சுரப்பும் நல்லா அதிகமா இருக்கும். சீரக கஷாயம் நம்மளுடைய கருப்பை தசைகளை பலப்படுத்தி பிரசவத்தை சுலபமாக்கி கொடுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சீரக கஷாயத்தை கர்ப்பிணி பெண்கள் எந்த டைம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னா காலையில 10-11 மணி போல போட்டு குடிச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப மலச்சிக்கல் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு தூங்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு அளவுக்கு மீறியும் குடிக்க கூடாது. கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாளைக்கு இதை 1 டம்ளர் அளவுக்கு எடுத்தாலே போதும். கர்ப்பிணி பெண்கள் 7வது மாசத்துல இருந்து இதை குடிக்க ஆரம்பிக்கலாம். 7வது மாசத்துல வாரத்துக்கு ஒரு 3 வாட்டியும், அடுத்து 8வது மாசத்துல இருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 5 வாட்டி நீங்க குடிச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க.